ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீஃப் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா பீஃபை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மஞ்சள் பொடி போட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. குக்கரில் ஊற்றி விசில் போட வர அளவுக்கு எடுத்து வச்சுருங்க. நான் சோம்பு சீரகம் பட்டை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். விசில் வந்துருச்சு. 6 விசில் வர அளவுக்கு நல்லா குக் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான தக்காளி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பட்டை சோம்பு ஏலக்காய் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பீஃப் கறி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம எடுத்து வச்ச பட்டை ஏலக்காயை போட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துட்டேன். நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க. அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. நம்ம இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச தக்காளியாக நல்லா வணக்கி விட்டுங்க. அடுப்பு ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க. வேக வச்ச கறியை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி ஓரளவு நல்லா வணங்கிருச்சு. நம்ம இதோட அந்த வேக வச்ச கறியை சேர்த்துடலாம். நல்லா வணக்கி விட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அடுப்பு வந்து ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. பாருங்கள், மல்லிப்பொடி 2 ஸ்பூனு, மிளகாப்பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் ஒன்றா போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதோ நான் கறி மசாலா அப்படி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். இதையும் கிளறி விட்டுருங்க. நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா கறி தண்ணி, அந்த தண்ணியை தான் நான் சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி நம்ம எதுவும் வேஸ்ட் ஆக்க வேண்டாம், இதிலே ஊற்றிடுங்க. ஊற்றி விட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. கிளறி விட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம 10 நிமிஷம் அந்த பொடி வாசனை எல்லாம் போயிடும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இதோட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். திருவண்ண தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக்காகி வரட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கங்க, இல்லைன்னா வேணால் விட்டுருங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். இது கூட 2 தலை மல்லித்தலை சேர்த்துருக்கேன். மல்லி போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. பாருங்கள் எப்படி குக் ஆகிருக்குன்னு. நான் இது கூட சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பீஃப் கறியில் சப்பாத்தி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும்.
அவ்வளோதாங்க பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு பீஃப் கிரேவி. பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் இருக்குது பாருங்கள் கிரேவி. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். கறி நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். பாருங்கள், பார்த்தாவே தெரியும் எப்படி குக் ஆகிருக்குன்னு. 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க, அப்போ நல்லா குக் ஆகி வரும் கறி. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் கிரேவி ரெடி. நான் சப்பாத்தியில் வச்சு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி ஒரு பிடிச்சிட வேண்டியதான், வேறு லெவலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.